அப்போ அவங்களுடைய பெயர் வெளியில வந்திருக்கு அப்படின்னா கடைசி வரைக்கும் அவர் சாகு மட்டும் இந்த விஷயம் இருக்கு இல்லையா, இந்த பெண் இதுல பாதிக்கப்பட்டவங்க, இந்த பெண் இதுல பாதிக்கப்பட்டவங்கன்ற அந்த ஸ்டாம்பிங் வந்து அந்த பெண் சாகும் வரை அவங்களுக்கு வந்து இருக்கும். அந்த பெண்ணுக்கு நடந்த பாலியல் கொடுமைக்கு ஈக்குவலான கொடுமை, அதுக்கு எந்த விதத்திலும் குறைந்தது இல்லை இந்த கொடுமை. அந்த பெண் சொன்ன காதலன் அவர் கூட எங்கேயோ மிரட்டி அனுப்பிட்டதா சொல்லப்படுது. அந்த காதலனுக்கு பொறுப்பு இல்ல, நீ வந்து இன்னொரு ஆளை வந்திருக்கலாம். அந்த பெண்ணுக்கு வயது அதிகபட்சம் 18-19 வயசு இருக்கலாம், சரிதான்? கல்லூரியில் படிக்கக்கூடிய ஒரு மாணவி. அவர் காதலிக்கிறது ஒரு கல்லூரி மாணவர், அவருக்கு ஒரு 19-20 வயசு இருக்கலாம் அதிகம் போனா. ஒரு 19 வயசு பையனை என்னால குழந்தையா தான் பார்க்க முடியும். இப்போ அந்த பொண்ணுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறீங்களா, அந்த பையனுக்கு யார் கவுன்சிலிங் கொடுக்குறது? அவனை பார்க்கணும் இல்லையா? அவனுக்கும் இது வந்து உளவியல் சிக்கல் தான். ஆமா அந்த பையனை நான் காதலிக்கிறேன், ஆமா அந்த பையனோட நான் தனியா இருந்தேன் அப்படின்னு துணிச்சலாக அந்த பெண் சொல்ல முடியாம போனதுக்கு என்ன காரணம்? இந்த விஷயத்துல குற்றவாளிகளாக இருக்கிறது நீங்க, நானு, இந்த ஒட்டுமொத்த சமூகம். அந்த பெண்ணுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய தவறியது நம்ம ஒவ்வொருத்தருடைய தவறு. ஏதோ ஒரு வீட்டு பெண் என்ன வேணாலும் பேசலாமே. ஒரு போர்வைக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாப்ல இல்ல, ஒரு அரசியல் போர்வைக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாப்ல இல்லையா, அதைத்தான் நம்ம இங்க கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. இப்ப பாஜக உள்ளிட்ட கட்சிகளோட போராட்டம் இது நீதிக்கான போராட்டமா பாக்குறீங்களா, இல்ல அரசியல் ஆதாயத்துக்கான? அரசியல் ஆதாயத்துக்கான போராட்டம், அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. கட்சி சார்ந்த ஒரு அரசியலாக மட்டுமே இதை பாக்குறோம். ஆனா நான் என்ன சொல்றேன், எஃப்ஐஆர் லீக் ஆனதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம். புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் எழுத்தாளர், பெண்ணிய செயற்பாட்டாளர் நிவேதிதா லூயிஸ் அவர்கள். வணக்கம். வணக்கம். தமிழ்நாடை பற்றி எரியிற மாதிரி ஒரு கொடூரமான சம்பவம் நடந்திருக்குது தமிழ்நாட்டில். அதுவும் தலைநகராக இருக்கக்கூடிய சென்னையில் ஒரு கல்லூரி மாணவிக்கு கொடூரமான முறையில் பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு. இந்த விஷயத்தில் நான் முதல்ல கேட்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்த தமிழ்நாடு காவல்துறையும் அரசும் சரியான விதத்தில் கையாண்டிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? காவல்துறையை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த நடந்திருக்கக்கூடிய குற்றச்செயலை முதல்ல வந்து இந்த பெண் போய் ரிப்போர்ட் பண்ணதே வந்து ஒரு ஆல் உமன் போலீஸ் ஸ்டேஷனில், கோட்டூர்புரம் AWPSல தான் அவங்க ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அப்போது ஒரு பெண்களாக இருந்து கொண்டு பெண்களுடைய குரலை கேட்பதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு முன்னெடுப்பு. மற்ற மாநிலங்களில் இது பாசிபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது. தமிழ்நாடு சமூக நீதி பேசக்கூடிய ஒரு மாநிலமாக இருந்திருக்கு. இங்கே சுயமரியாதை இயக்கம் ரொம்ப ரொம்ப ஆக்டிவாக இருந்திருக்கு. அப்படி இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி பெண்களுக்கான மகளிர் காவல் நிலையங்கள் அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு ட்ரெண்ட் செட்டராக ஒரு மாடல் நம்ம செட் பண்ணியிருக்கிறோம். அப்போ அந்த ஒரு இடத்துக்கு வந்து ஒரு பெண் புகார் கொடுத்தது அப்படிங்கிறதுக்கான ஒரு வெளி, ஒரு பெண் வந்து பாதுகாப்பான ஒரு வெளிக்கு வந்து ஒரு சேஃபான ஒரு ஸ்பேஸில் வந்து ஒரு பெண் கிட்ட தனக்கு நேர்ந்த பாலியல் துன்புறுத்தலை பற்றி, பாலியல் வன்கொடுமையை பற்றி சொல்லக்கூடிய ஒரு இடத்தை நம்ம கொடுத்துருக்கிறோம். அந்த அளவுக்கு ஓகே, மகிழ்ச்சி. ஆனா அதற்கு பிறகு என்ன நடந்தது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அந்த எஃப்ஐஆர் வந்து வெளியில லீக் ஆகி அந்த பெண்ணுடைய தனிப்பட்ட விவரங்கள், அவருடைய பெயர், அவருடைய முகவரி, அவருடைய தொலைபேசி எண், இது வெளியில வந்தது அப்படிங்கிறது வந்து மிக மிக கண்டிக்கப்பட வேண்டிய கொடுமை. இது அந்த பெண்ணுக்கு நடந்த பாலியல் கொடுமைக்கு ஈக்குவலான கொடுமை, அதுக்கு எந்த விதத்திலும் குறைந்தது இல்லை இந்த கொடுமை. அப்போ ஒரு பெண்ணை வந்து அடையாளப்படுத்துறது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, ஒரு சர்வைவர் அப்படின்னு நான் வந்து ஆங்கிலத்தில் அந்த சொல்லிருக்கு. அதற்கான ஈடான தமிழ் சொல்லே நம்மகிட்ட கிடையாது. நம்ம திருப்பி பாதிக்கப்பட்ட பெண், விக்டிம் அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டே இருக்கோம். ஆனா நீங்க வெளிநாட்டு ஊடகங்கள்ல பாத்தீங்கன்னா சர்வைவர் அப்படிங்கிற சொல்ல தான் அவங்க பயன்படுத்துறாங்க. மீண்டவர் அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த பெண்ணுடைய தகவல்களை நீங்க வெளியிடுவதன் மூலமாக காலத்துக்கும் அந்த பெண்ணை நீங்கள் வந்து ஒரு சிறைக்குள்ள தள்ளி இருக்கீங்க. அப்போ அவங்களுடைய பெயர் வெளியில வந்திருக்கு அப்படின்னா கடைசி வரைக்கும் அவர் சாகு மட்டும் இந்த விஷயம் இருக்கு இல்லையா, இந்த பெண் இதுல பாதிக்கப்பட்டவங்க, இந்த பெண் இதுல பாதிக்கப்பட்டவங்கன்ற அந்த ஸ்டாம்பிங் வந்து அந்த பெண் சாகும் வரை அவங்களுக்கு வந்து இருக்கும். அப்ப இதை வந்து யாரு செஞ்சாங்க அப்படிங்கறத இப்ப நேத்து வந்து சொல்லியிருக்காங்க. காவல்துறை சார்பாக இந்த குற்றம் நடந்திருக்குது, இந்த குற்றத்தை நாங்க வந்து கேள்விக்குட்படுத்துவோம், கண்டிப்பாக இது மேல நடவடிக்கை எடுப்போம் அவங்க சொல்லியிருக்காங்க. இது வெறும் வாய்ப்பேச்சா நின்னு போயிடாம நிச்சயமாக இந்த எஃப்ஐஆர் வெளியில லீக் ஆகிறதுக்கு காரணமான நபர்கள் யாரோ அவங்க கட்டாயமாக எந்தவித தயவு தாட்சண்யமும் இன்றி தண்டிக்கப்பட வேண்டும். they should be. ஏன்னா சும்மா போயிட்டு அதை ஒரு சஸ்பென்ஷனா நாங்க 6 மாசம் அவங்களை சஸ்பெண்ட் அப்படிங்கிறதுலாம் இட் இஸ் நாட் அட் ஆல் அ சொல்யூஷன். ஏன்னா நீங்க நிர்பயா கேஸ்ல இருந்தே நீங்க எடுத்துக்கோங்க, எத்தனை கேஸ் நமக்கு வந்திருந்தாலும் மரணத்திற்கு இந்த பெண்கள் உள்ளானால் கூட அந்த பெண்களுடைய ஐடென்டிட்டி அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, ஒரு விக்டிமை பிளேம் பண்றது, ஒரு விக்டிமை ஷேம் பண்றது, ஒரு விக்டிமை நேம் பண்றது, இது எல்லாமே இந்த சமூகம் தொடர்ச்சியாக திருப்பி செஞ்சுக்கிட்டே தான் இருந்திருக்கும். அப்ப இது எப்போ நிக்க போகுது? அன்னைக்கு 12 வருஷத்துக்கு முன்னாடி நிர்பயாவுக்கு நடந்தது, இன்னைக்கு இந்த பெண்ணுக்கு நடந்திருக்குது. இப்போ இதை வந்து நம்ம கேள்வி கேட்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறோம். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெண் வந்து கல்லூரிக்கு தானே நீ படிக்க போன, உனக்கு என்ன காதல் வேண்டி கிடக்குது, உனக்கு என்ன லவ்வர் வேண்டி கிடக்குது, இப்படி போனால் இந்த மாதிரி தான் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட வசைபாடுகள் வந்து சோஷியல் மீடியாவில் வர்றதை நம்ம பார்க்க முடியுது.
இது இன்னும் அந்த பெண்ணை கொச்சைப்படுத்துற மாதிரி, டவுன் பண்ற மாதிரியான ஒரு மனநிலையை தானே உண்டாக்குது. நம்ம சமூகத்தை பொறுத்த வரைக்கும் சார், எல்லாருமே கலாச்சார காவலாளிகள் தான். எல்லாருமே கையில வந்து ஒரு குச்சியை எடுத்துக்கிட்டு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பெண்களையும் நானே பாதுகாக்க பிறந்தவன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இங்க இருக்கிற ஆண்கள் எல்லாரும் சுத்திட்டு இருக்காங்க. அப்ப அவங்க எல்லாருக்கும் என்ன தோணுது அப்படின்னா, அந்த பெண் ஏன் அந்த இடத்துக்கு போனா, ராத்திரி 8:30 மணிக்கு மேலே அவளுக்கு அந்த இடத்துல என்ன வேலை, அவளுடைய அந்த வயசுல இவங்களுக்கு காதல் தேவையா, கல்லூரிக்கு படிக்க அனுப்புனாங்களா, காதலிக்க அனுப்புனாங்களா, இந்த கேள்வியெல்லாம் இவங்க கேட்குறாங்க இல்லையா. நம்ம காதல்ங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில இயல்பாக வந்து போகக்கூடிய ஒரு விஷயம். ஆனா காதல் நம்ம இயல்பா பார்க்க பழகி இருக்கோமா? ஒரு ட்ரக்ஸ் விற்கிற ஒருத்தன் பரவாயில்ல, பாலியல் வன்கொடுமைக்கு ஒரு பெண் உள்ளானா பரவாயில்ல, ஆனா காதலிக்க கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சமூகமாக தான் நம்ம இருக்கிறோம். அப்ப காதல்ங்கிறத இங்க நீங்க இயல்பாக்கவே இல்லை. காதல்ன்றதை விட இன்னும் அதிகமாக என்ன சொல்ல போவேன்னா, ஆண் பெண் நட்பு இருக்கு இல்லையா, அதையே இன்னும் இந்த சமூகம் இயல்பாக பார்க்க தொடங்கவே இல்லை. நம்ம பாலியல் கல்வியோ அல்லது ஜெண்டர் பத்தின எஜுகேஷனோ எப்போ நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்குறோம்? பள்ளிகளில் நம்ம சொல்லித்தரணும், அதுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கல. கல்லூரிகளில் குறைந்தபட்சமாக ஜெண்டர் சென்சிட்டைசேஷனோ அல்லது செக்ஸ் எஜுகேஷனோ இந்த குழந்தைகளுக்கு கொடுக்கணும், அதை நம்ம செய்யலை. எல்லா கல்லூரிகள்லையும் ஜெண்டர் செல் இருக்கு. அந்த ஜெண்டர் செல்லுக்கு அவங்க என்ன சிலபஸ் வச்சிருக்காங்க, என்ன விஷயங்களை அவங்க குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே கிடையாது. அப்போ ஒரு பாலியல் வறட்சி வந்து இந்த சமூகத்தில் இருந்துகிட்டே இருக்கு. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகள் வயதுக்கு வருவது அப்படின்றது 15 வயசு 16 வயசுல நடந்துட்டு இருந்துச்சு. திருமணம் அப்படிங்கிறது சில சமயங்களில் நீங்க பாத்தீங்கன்னா 19 வயசு 20 வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்போ அந்த பெண்ணுக்கு ஒரு பாலியல் வறட்சி இருக்குமானா நிச்சயமா கிடையாது. ஆனா இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா 10 வயதுல பெண்கள் வயதுக்கு வராங்க. 30 வயது வரைக்கும் திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி யோசிக்காமலேயே கல்வியை தொடர்ந்து வேலை வாய்ப்பு இப்படி ஓடிக்கிட்டே இருக்காங்க. பணம் சம்பாதிக்கணும் அப்படி ஓடிட்டே இருக்காங்க. அப்போ இடைப்பட்ட ஒரு 20 வருஷ காலம் இருக்கு இல்லையா, அந்த 20 ஆண்டு காலமும் பெண் காதலை கடக்காமல் போக போறதில்லை. பெண்ணுக்கு உடல் சார்ந்த தேவைகள் இல்லாமல் இங்கே இருக்க போறது கிடையாது. ஆணுக்கு எப்படி இருக்குதோ அதே மாதிரி தானே பெண்ணுக்கும் இருக்க போகுது. அப்படி இருக்கும்போது இந்த பெண்ணுக்கு இயல்பாக வரக்கூடிய காதல், இயல்பாக வரக்கூடிய காமம், இது போன்ற விஷயங்களை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறதே வந்து நம்ம சொல்லித்தரலாம். நம்ம எல்லாத்தையுமே வந்து ரகசியமாகவே பூட்டி வச்சுக்கிறோம். குடும்பங்களில் இது ஒரு வெளிப்படையான விவாதமாக வரல. இப்போ இந்த பெண்ணுடைய விஷயத்தை நீங்க எடுத்துக்கங்களேன். ஆமா அந்த பையனை நான் காதலிக்கிறேன், ஆமா அந்த பையனோட நான் தனியா இருந்தேன் அப்படின்னு துணிச்சலாக அந்த பெண் சொல்ல முடியாம போனதுக்கு என்ன காரணம்? இந்த விஷயத்துல குற்றவாளிகளாக இருக்கிறது நீங்க, நானு, இந்த ஒட்டுமொத்த சமூகமும். அந்த பெண்ணுக்கு பாலியல் குற்றம் இழைத்தவன் மட்டும் குற்றவாளி கிடையாது. அந்த பெண்ணை பாதுகாப்பற்ற ஒரு சூழலில் தள்ளியது, எனக்கு நடந்த ஒரு தப்பை நான் வெளியில கூட பேச முடியாதுங்கிற ஒரு இடத்துக்கு அவளை நகர்த்தினது, அவளை தள்ளுனது வந்து ஒட்டுமொத்த சமூகமும் தான், நம்ம ஒவ்வொருத்தரும் தான். அப்ப இந்த குற்றத்தை நம்ம செஞ்ச குற்றவாளிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம ஏத்துக்கணும், அக்னாலேஜ் பண்ணிக்கணும். அந்த பெண்ணுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய தவறியது நம்ம ஒவ்வொருத்தருடைய தவறு. நீங்க சொல்ல வர்றதுல இருந்து நான் புரிஞ்சுக்கிறது என்னன்னா, இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அவங்க வந்து குடும்பத்துல சொல்றது கூட ஒரு பயம் இருந்திருக்கு. அதனால அவங்க வந்து அதனாலதான் அவங்க இதுக்கு உட்பட்டு இருக்காங்க. இப்போ நான் வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு, நான் டீன் கிட்ட சொல்லிடுவேன், நான் வந்து உங்க சார் கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு அந்த பொண்ணை மிரட்டும் போது, பரவாயில்ல நீ சொல்லிக்க போடா, எனக்கு வரட்டும் அப்படின்னு அந்த பெண் துணிச்சலாக சொல்லி இருந்திருக்கலாம்ல. அப்படி சொல்லி இருந்தா என்ன நடந்திருக்கும்? அப்படி சொல்லி இருந்தா இன்னும் அசிங்கமா பேசியிருப்பாங்க. அது என்னமோ உண்மைதான். ஆனா இந்த பெண்ணுக்கு அதை சொல்ற துணிச்சல் வரல இல்ல. அப்போ இப்போ இந்த கல்லூரிகள்லயே இப்போ இது சொல்றேன், என்ன நம்ம சிக்கல் பண்றோம்னா, இப்போ இந்த பிரச்சனைக்கு பிறகு வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில இருந்து ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்திருக்காங்க. என்னென்ன டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், என்னெல்லாம் நீங்க செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது, மாணவர்களுக்கான ஒரு வரையறை கொடுத்திருக்காங்க, டிசிப்ளின் ரூல்ஸ். திருப்பி நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு பாலியல் குற்றத்திற்கு உள்ளான ஒரு மாணவர் சமூகத்துக்கிட்ட போய் ராத்திரி 8 மணிக்கு மேல யாரும் வெளியே வராதீங்கன்னு சொல்றாங்க. நீங்க என்னென்ன மாதிரியான ஆடைகளை நீங்க கல்லூரிக்கு அணிஞ்சிட்டு வரலாம் அப்படின்றத நீங்க சொல்றீங்க. அப்ப திருப்பி நீங்க இந்த டிசிப்ளினிங் இருக்குல்ல, நான் உன்னை சீர்திருத்துறேன், நான் உன்னை சரி பண்றேன் அப்படிங்கிற அந்த விஷயத்தை மறுபடியும் நீங்க பெண்கள் கிட்ட தான் கொண்டு போய் செய்யறீங்க. அப்போ அங்க என்ன ஆகுதுன்னா, பெண்ணை மாண்போடு நடத்து அப்படின்னு ஆணுக்கு நீங்க சொல்லணும்ல, அதை இந்த சமூகம் என்னைக்கு சொல்லி இருக்கு? நம்ம குடும்பங்களே அதை நம்ம செய்யல, செய்ய தவறோம் இல்லையா? ஆணுக்கு இங்க வேற மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட், பெண் குழந்தைக்கு இங்க வேற மாதிரியான ட்ரீட்மெண்ட் தான் நம்ம குடும்பங்களை பண்ணிட்டே இருக்கோம். அப்ப அந்த இடத்துல இருந்தே நம்ம மாற்றத்தை கொண்டு வர வேண்டியது, குடும்பத்திலே மாற்றம் வரணும். சமூகம் இதை பார்க்கக்கூடிய பார்வை, நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, சோஷியல் மீடியால இந்த மாதிரி எழுதுறாங்க அப்படின்னு. இப்படி எழுதுறவங்க எல்லாரும் அவங்க வீட்டு பெண்களுக்கு இது நடந்தா இதே விஷயத்தை பேசுவாங்களா? அவங்க வீட்டு பெண் ஒருவேளை பாதிக்கப்பட்ட பெண்ணாக இருந்தால் அப்படி நடக்கக்கூடாது. ஆனா ஒருவேளை அப்படி அவங்க வீட்டு பெண் இருந்தா, என் தங்கச்சி ஏன் அங்க போனா அப்படின்னு அவங்க கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்கல்ல. என் தங்கச்சி ஏன் ஒருத்தனை காதலிக்கிறா கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்கல்ல. அப்போ அந்த பெண்ணை பாதுகாக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வரும் தானே. ஏதோ ஒரு வீட்டு பெண் என்ன வேணாலும் பேசலாமே அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கலாம். அப்படி இல்லை, யூ ஷுட் ஓன் அப். இந்த சமூகத்துல நான் ஒரு நபர், அந்த பெண் என்னுடைய சகோதரியாக இருக்கலாம், என்னுடைய அன்னையாக இருக்கலாம், என்னுடைய நாளை வரக்கூடிய மனைவியாக இருக்கலாம். அப்போ அந்த பெண்ணுக்கு நான் தான பொறுப்பு அப்படிங்கிற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, அது வந்து ஒரு கம்யூனிட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு நல்ல சமூகத்தில், பண்பட்ட படித்த ஒரு சமூகத்துல இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி, எல்லாருடைய பொறுப்பும். இதுல சொசைட்டில ரெஸ்பான்ஸ் இருக்கணும், அது ஓகே தான். ஆனா அந்த கூட இருந்த ஒரு காதலன் சொல்ற அந்த பெண் சொன்ன காதலன், அவர் கூட எங்கேயோ மிரட்டி அனுப்பிட்டதா சொல்லப்படுது. அந்த காதலனுக்கு பொறுப்பு இல்லை,
நீ வந்து இன்னொரு ஆளை கூட்டிட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. இல்ல இப்போ நம்ம இன்னொரு விஷயம் நம்ம செய்ய தவறுறோம். அந்த பெண்ணுக்கு வயது அதிகபட்சம் 18-19 வயசு இருக்கலாம், சரிதானே? கல்லூரியில் படிக்கக்கூடிய ஒரு மாணவி, அவர் காதலிக்கிறது ஒரு கல்லூரி மாணவர், அவருக்கு ஒரு 19-20 வயசு இருக்கலாம் அதிகம் போனா. அப்போ ஒரு 19 வயது 20 வயதுல இதுக்கு முன்னாடி வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை பார்க்காத ஒரு குழந்தை, ஒரு 19 வயசு பையனை என்னால குழந்தையா தான் பார்க்க முடியும். அப்ப அந்த குழந்தையை நீங்க மிரட்டினீங்கன்னா அந்த குழந்தை என்ன செய்யும்? இப்போ நீங்களோ அல்லது நானோ இருந்தா கூட இந்த மாதிரி ஒரு சம்பவம் நமக்கு 19 வயசுல நடந்திருந்தா நம்ம என்ன செஞ்சிருப்போம்? இது வெளியில பேச மாட்டோம் தானே, சொல்ல மாட்டோம் தானே. ஏன்னா இதுல இன்வால்வ் அந்த பையனும் தான், அந்த பெண்ணுடைய பேர் உள்ள இன்வால்வ் ஆகுது. நீங்க திருப்பியும் நீங்க வந்து அந்த இடத்துல என்ன பண்றீங்கன்னா அந்த பொண்ணோட பேர் வெளியே போயிடும், அந்த பொண்ணோட அடையாளம் வெளியே தெரிஞ்சிடும், அப்படிதான் நம்ம பயப்படுறோம். அப்ப நமக்கு இருக்கிற இந்த அச்ச உணர்வு அந்த குழந்தைக்கு இருந்திருக்கும் தானே. அப்ப அந்த குழந்தை யார்கிட்ட போய் பேசியிருக்க முடியும், அதை சொல்லியிருக்க முடியும்? அந்த குழந்தைக்கு உள்ள ஒரு குற்ற உணர்வு இருக்க தானே செய்யும். நம்மளோட அந்த பெண் அங்க வந்ததுனால தான் அவளுக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படிங்கிற அந்த குற்ற உணர்வு. இப்போ அந்த பொண்ணுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறீங்களா, அந்த பையனுக்கு யார் கவுன்சிலிங் கொடுக்குறது? அவனை பார்க்கணும் இல்லையா? அவனுக்கும் இது வந்து உளவியல் சிக்கல் தான், அவனுக்கும் இது உளவியல் இடர்பாடு தான். அப்போ அந்த பையனுக்கும் ஒரு கவுன்சிலிங் கொடுக்கணுன்றதை நான் இங்கே சொல்கிறேன். இது வரைக்கும் பண்ணலைன்னா தயவுசெய்து அந்த பையனுக்கு கவுன்சிலிங் கொடுங்க. ஹி ஆல்சோ நீட்ஸ் சப்போர்ட், ஹி ஆல்சோ நீட்ஸ் ஒரு விதமான நம்ம இன்னொன்று என்ன நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம சமூகத்தில் குழந்தைகளை குழந்தைகளாக நம்ம பார்க்குறதே கிடையாது. அவங்கள வந்து grown up adults-ஆ பார்க்குறோம். அவங்க எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க செய்கிறாங்க நம்ம நினைக்கிறோம். அப்படி கிடையாது. 20 வயசு 21 வயசு வரைக்கும் இருந்தாலும் என்னதான் அவங்க வந்து அவங்க அடல்ட் அப்படின்னு சொல்லி சட்டம் சொன்னால் கூட அவங்க குழந்தைகளாகத்தான் இருக்கிறாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது அவங்களுக்கு அதை ஹேண்டில் பண்ண தெரியல. எப்படி ஹேண்டில் பண்ணன்னு தெரியாம தான் அந்த பையன் விட்டுட்டு போயிருக்கானே தவிர அந்த பையன் விட்டுட்டு போகணுங்கிறது அவனுடைய மைண்டில் கிடையாது. ஒருவேளை இதை பற்றி நம்ம வெளியே போய் பேசிட்டோம்னா அந்த டைம் நீயே அங்கே போன, அந்த பொண்ணு நீயே கூட்டிட்டு போனன்ற கேள்வி வரும். தன்னால் ஒரு குற்றம் நடந்திருக்குங்கிற ஒரு குற்ற உணர்ச்சிக்குள்ளே ஏற்கனவே அந்த பையன் இருப்பான். அப்படி இருக்கும்போது அவன் காப்பாற்று. இது சினிமா இல்லை சார், இது லைஃப். இதில் போயிட்டு ஒரு ஆள் போயிட்டு 4 ஆம்பளைங்களை அடிச்சு பிடிச்சி சண்டை போடுறது குத்துறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நடக்காது. இங்கே எல்லாரும் ஹீரோ கிடையாது. அதையும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். இன்னொன்று இதில் மிக முக்கியமான ஒரு கேள்வி, அது அண்ணா யூனிவர்சிட்டி அதோட கேம்பஸுக்குள்ளே இன்னொரு ஆள் தொடர்ச்சியாக போயிட்டு இருக்காரு. அந்த நபர் குற்றம் சாட்டப்பட்ட இப்போ தப்பு செஞ்ச அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நபர் வந்து ஏற்கனவே சில மாணவிகள்கிட்ட தப்பாக நடந்ததாகவும் செய்திகள் வருது. இதே மாதிரியான கிரைமில் அவர் ஈடுபட்டதாகவும் சொல்லப்படுது. எப்படி இவ்வளோ சர்வசாதாரணமாக ஒரு மிகவும் பிரபலமான ஒரு யூனிவர்சிட்டிக்குள்ளே போயிட்டு வர்றாரு, இந்த மாதிரி தப்பு பண்ணுறாரு, அவர் மொபைலில் வீடியோலாம் இருக்கிறதா சொல்கிறாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு எடுத்துக்க முடியுது? எனக்கு நீங்கள் இதை சொன்ன உடனே வந்து பொள்ளாச்சி கேஸ் தான் ஞாபகம் வருது. 2018 பிப்ரவரியில் அந்த கேஸ் வெளியில் வந்துச்சு. ஒரு பெண் முதல் முறையாக வந்து குற்றம் சாட்டி வெளியில் எஃப்ஐஆர் பதிவு பண்ணுறாங்க. அதன் பிறகுதான் அதுக்கு பின்னாடி இருக்க 200 பெண்களை அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ இந்த சமூகம் ஒரு அழுக்கு பிடித்த சமூகம். இது வந்து இன்னைக்கு நேற்று நடக்கிற விஷயம் கிடையாது, தொடர்ச்சியாக இது நடந்துகிட்டே இருக்கு. குறிப்பாக கல்லூரி மாணவிகளை டார்கெட் பண்ணியே இது போன்ற ரிங்ஸ், இதெல்லாம் வந்து ராக்கெட் தான். இது வந்து ஒரு நபருக்கு மட்டும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது, ஒரு சமூக குற்றம். தனிப்பட்ட முறையில் ஒரு பெண்ணுக்கு நடந்த ஒரு பாலியல் வன்கொடுமையாக இதை நாம் கட்டாயமாக பார்க்க முடியாது. இட் இஸ் அ சோஷியல் ஈவில். இது ஒரு சமூக குற்றம். அப்போ அந்த சமூக குற்றம் ஏற்கனவே நடந்திருக்கு. அந்த சம்பவம் நடந்து 7 வருஷம் ஆச்சு. இன்ன வரைக்கும் அந்த கேஸ் என்னாச்சு? ஒரு ஸ்பெஷல் சிபிஐ கோர்ட்டில் இன்னமும் தூங்கிட்டு தான் இருக்கு அந்த கேஸ். அப்போது ஒரு பாலியல் குற்றத்தை நீங்கள் இழைக்கும் பொழுது அந்த பாலியல் குற்றவாளிக்கு இங்கே கிடைக்கக்கூடிய தண்டனை அப்படிங்கிறது இருக்குதுல்ல, 10 வருஷத்துலேருந்து 20 வருஷம் அதிகபட்சம். அப்போ இவங்களுக்கு என்ன பார்வை இருக்குது? 10 வருஷத்துலேருந்து 20 வருஷம் தான். ஒரு ஒன்றை ரேப் பண்ணிட்டா நம்ம ஜாலியாக போய்ட்டு நம்ம கோர்ட்டில் உட்காந்துக்கலாம், பரவாயில்ல வெளியில் வந்துக்கலாம், நமக்கு வேண்டிய வேலைகள் நம்ம பார்த்துக்கலாம். அப்போ அந்த குற்றம் இருக்கு இல்லையா, ஒரு குற்றத்திற்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய தண்டனை வந்து அதுக்கு கமென்சரேட்டாக இருக்கணும். இப்போது திருப்பி நம்ம சட்டம் வந்து எந்த பார்வையில் இது அணுகி இருக்குது அப்படின்னா, தொடக்க காலத்திலேருந்தே பெண்ணுடைய உடல் மீது நிகழ்த்தப்படக்கூடிய ஒரு வன்முறை, ஒரு வெஜைனல் பெனட்ரேஷன் இருந்தால் மட்டும் அது ரேப்னு சொல்லிட்டு இருந்த சட்டம் தான் இது. இன்னைக்கு தான் அப்படி கிடையாது. ஒரு பெண்ணுடைய மாண்பை குலைக்கக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும், அது ஓரலா இருந்தால் கூட, வாய் வார்த்தைகளாக இருந்தால் கூட அது பாலியல் குற்றம் தான் அப்படிங்கிற இடத்துக்கே வந்து நம்ம நகர்றதுக்கு நமக்கு 70 வருஷம் ஆயிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது ஒரு இந்த மாதிரி கல்வி நிலையங்களுக்கு கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாத ஆட்கள் உள்ளே வந்து போறது அப்படிங்கிறத வந்து மானிட்டர் பண்ண வேண்டியது அந்த கல்வி நிலையங்களுடைய கடமை, பொறுப்பு. அவங்க அதை செய்ய தவறி இருக்கிறாங்க. இந்த மாதிரி இவர் வந்து இன்னும் நிறைய பேரை பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது வந்து உண்மையாக இருக்கக்கூடும். ஏன்னா இஸ் அ ஹேபிச்சுவல் அஃபெண்டர். அந்த கல்லூரியில் எங்கெங்கே இருட்டான இடம் இருக்கு, எங்கெங்க சந்து இருக்கு, எல்லாமே அவனுக்கு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருக்குது. அதை வந்து ரொம்ப தெளிவாக எங்கே சிசிடிவி வேலை செய்யாது முதற்கொண்டு அவன் தெரிஞ்சு அந்த இடத்த அவன் பயன்படுத்தியிருக்கான். அப்படிங்கிறப்ப he is a habitual offender. இது வந்து முதல் முறையாக நடக்கக்கூடிய ஒரு குற்றமே கிடையாது. ஏற்கனவே இது தொடர்ச்சியாக நடந்துகிட்டே தான் இருக்கு அப்படிங்கிறது தான் இது காட்டுது. அப்போ அந்த குற்றத்தை இழைக்கக்கூடிய அந்த நபர் வந்து ஒரு போர்வைக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாப்ல இல்ல, ஒரு அரசியல் போர்வைக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாப்ல இல்லையா, அதைத்தான் நம்ம இங்க கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. அப்போ அரசியல்வாதிகளுடைய துணை
இருந்தால் அல்லது அரசியல் அப்படிங்கிற ஒரு பெரிய போர் இருந்தால் அதுக்குள்ள நான் போத்திக்கிட்டு என்னைய நான் காப்பாற்றிக்க முடியுங்கிற ஒரு துணிச்சலை வந்து அவனுக்கு அரசியல் கொடுத்துருக்குது. அப்போ அந்த அரசியலை தான் நம்ம இங்கே கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறேன். இது வந்து நம்ம எல்லாருமே எப்படி பார்க்குறோம்னா, இந்த பிரச்சனையை அந்த கட்சி இந்த கட்சி அந்த கட்சி ஆளுங்க பண்ணலையா, இந்த கட்சி ஆளுங்க பண்ணலையா, திருப்பியும் இதை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா கட்சி சார்ந்த ஒரு அரசியலாக மட்டுமே இதை பார்க்குறோம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், இது பெண்ணுடைய மாண்புக்கு எதிராக நடக்கக்கூடிய ஒரு குற்றம். இதை அரசியல் படுத்தணும், ஆனால் இதை கட்சிப்படுத்த வேண்டாம் அப்படின்னு நான் பார்க்குறேன். இதை வந்து எல்லா கட்சிகளுமே கேள்வி கேட்கணும். அப்போ உங்கள் கட்சியில் இது நடக்கலையா நீங்கள் கேட்கும்பொழுது திருப்பியும் நீங்கள் வந்து இந்த குற்றம் இழைத்தவன் கூட போய் நிற்கிறீங்க. அப்போ அது தவறு இல்லையா? உங்கள் கட்சியில் நடக்கலையான்னு கேட்கும்போது இதை நீங்கள் நார்மலைஸ் பண்ணுறீங்க. அப்போ ஒரு செக்ஷுவல் வயலன்ஸை எப்பயுமே நம்ம வந்து ஒரு ஆக்ட் ஆஃப் செக்ஷுவல் வயலன்ஸ்ன்றது ஒரு ஆக்ட் ஆஃப் பவர். என்னுடைய அதிகாரத்தை நான் நிலைநிறுத்துகிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் ஒரு பெண்ணுடைய உடல் மீது, ஒரு பெண்ணுடைய மாண்பின் மீது நிகழ்த்தக்கூடிய வன்முறை அது. அப்போ அந்த உச்சபட்ச வன்முறையை ஒரு ஆண் செய்யும் பொழுது அவனுக்கான பாதுகாப்பாக இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் இருப்பது தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய சாபக்கேடு. தமிழ்நாடுன்னு சொல்லுவோம், ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே வந்து இது மிகப்பெரிய சாபக்கேடாக தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ அதை கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல இருக்கிறவங்களே அந்த குற்றவாளிகளை பாதுகாக்க நினைப்பது அப்படிங்கிறது இருக்குது பார்த்தீங்களா, அது இன்னொரு மிகப்பெரிய ஸ்லிப். நம்ம வந்து ஒரு தமிழ்நாடு அப்படின்றது நம்ம பார்த்தோம்னா நம்ம சமூக நீதி பேசக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்கிறோம். சுயமரியாதை இயக்கம் பிறந்து வளர்ந்த மண் இது. அப்போ இந்த சுயமரியாதை இயக்கத்திற்கு சரிபாதி உழைப்பை இங்கே வந்து பெண்கள் செலுத்தி இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய இடத்துல இன்னைக்கு பெண்களுடைய நிலைமை அரசியல் கட்சிகளில் என்னவாக இருக்கு? அப்போ ஒரு இடத்துல பெண்களுக்கு நீங்க உரிய இடத்தை கொடுக்கும்போது தான் அந்த இடம் ஒரு நார்மலான இடமா இருக்கும். இல்லாட்டி ஆண்களுடைய கூடாரமாகத்தான் இருக்கும். பவருடைய எல்லா இடத்துலையும் பவர் போய் ஒன்றா தானே சேருது. அப்போ அப்படி ஒரு பவர் வந்து மொத்தமாக ஒரு இடத்துல வந்து கொட்டி குமிஞ்சு கிடக்கும்போது அங்கே ஆணாதிக்கம் தான் நிலைநிறுத்தும். ஆணாதிக்கம் தான் திருப்பி பேசும். அப்போ அரசியல் கட்சிகள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு செக்ஷுவல் அஃபெண்டரை காப்பாற்றக்கூடிய ஒரு செயலை செய்கிறாங்க. ஒன்றும் இல்லை, மீ டூ இயக்கத்தில் குற்றம் சாட்டப்பட்ட நபரை, பாலியல் வன்கொடுமை செய்தார்னு குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நபரை நீங்கள் அரசியல் மேடைகளில் தூக்கி வச்சு பாராட்டி அவருக்கு நீங்கள் பொன்னாட போத்துறீங்கல்ல, அதை எப்போ நிறுத்த போறீங்க? அப்போ பெண்ணுக்கு இங்கே என்ன நடந்தாலும் ஒரு பெண்ணுக்கு எதிராக குற்றம் செய்யக்கூடிய ஒரு நபரை கவர்மெண்டே அதுக்கு ஆதரவாக தான் இருக்கீங்க. அப்போ அந்த இடத்த வந்து நம்ம கேள்வி கேட்டுட்டே தான் இருக்க வேண்டியிருக்கு. யார் அந்த சார் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி திருப்பி அந்த சார் இதுல ஈடுபாடு, அதாவது அவன் 3 ஆப்ஷன் கொடுக்குறான். ஒன்று, நீ வந்து உங்க டீனுக்கு அல்லது உங்களுக்கு நான் போய் சொல்லிடுவேன், இதோட உன்னுடைய எதிர்காலம் முடிஞ்சு போயிடும். 2, நீ என்னோட இணக்கமாயிரு அல்லது நான் சொல்ற சாரோட இணக்கமாயிரு. அப்ப அந்த சார் யாரு, அந்த 2வது குற்றவாளி யாரு அப்படிங்கிறத இவங்க இது வரைக்கும் வெளியில பேசவே இல்லை. அதை நம்ம கட்டாயமா அந்த சார் யாரு அப்படிங்கிறத நம்ம கேட்க வேண்டியிருக்கு. இவங்க காவல்துறை தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, ஃபிளைட் மோட்ல போன் இருந்தது, அவன் சும்மா பேசினான் அப்படிங்கிறாங்க. ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி தெரியல. ஏன்னா மற்ற விஷயங்கள்லாம் வெளிப்படையாக அந்த பெண்ணை மிரட்டி அந்த நபர் போன்ல பேசுற அந்த சாரை பத்தி ஏன் மறுபடியும் அந்த பெண்ணுக்கிட்டையும் சொல்லணும்? அங்கேயும் பேசுறாரு இல்லையா, வெறும் போன்ல மட்டும் அது பேசல, அந்த பெண்கிட்டையும் அந்த சாரோடையும் இருக்கணுங்கிறத அப்ப சொல்றாரு. அப்ப அந்த சார் யாரு அப்படிங்கிற அந்த கேள்வி எல்லாருமே கேட்கணும். நீங்க கேட்கணும், நான் கேட்கணும், தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் இந்த கேள்வியை கேட்கணும். ஏன்னா பெண்களை தொடர்ச்சியாக வந்து ஒரு போக பொருளாக பார்க்கக்கூடிய ஒரு சமூகமா நம்ம மாறிட்டோம். அது வந்து நீங்க இப்போ ஒன்றும் இல்லை, நிர்மலாவுடைய கேஸ் ஞாபகம் இருக்கா? இல்லை, நம்ம மறந்துட்டோம். அப்போ நம்ம வந்து தொடர்ச்சியாக இந்த மாதிரி ஒரு பாலியல் குற்றங்கள் நடந்துகிட்டே இருக்கும் பொழுது மறந்து போயிடுறது அப்படிங்கிறது மறதி தேசிய வியாதி தான். அது குறிப்பாக வந்து தமிழ்நாட்டில் அது ஒரு பயங்கரமான வியாதியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த பாலியல் குற்றங்கள் நடக்கும்போது நமக்கு அப்படியே ஒரு டக்குன்னு ஒரு கோவம் வருது, பயங்கரமாக கொந்தளிக்கிறோம், அவன் கையை வெட்டு காலை வெட்டு அவனை வந்து காலி பண்ணு அப்படின்னு நம்ம கோவமாக பேசுகிறோம். ஆனால் இது எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடிய அடிப்படை வேர் இருக்கு இல்லையா, சமூகத்தில் பெண்களை மாண்புடையவர்களாக மரியாதையுடையவர்களாக நடத்த வேண்டும்ங்கிற அந்த அடிப்படை இருக்குல்ல, சமூக அடிப்படை, அதை நம்ம இன்னும் செய்யவே இல்லை. நம்ம இன்னமும் பெண்களை 2ஆம் தர குடிமக்களை தானே பார்த்துக்கிட்டே இருக்கோம். அப்படி பார்த்துட்டே இருக்கிற வரைக்கும் பெண்களுக்கான பாதுகாப்பை இந்த சமூகம் எப்படி நிறுவ முடியும்? வாய்ப்பில்லை. இன்னொன்று எனக்கு இதில் மிகப்பெரிய கேள்வி என்னன்னா, கொல்கத்தா மாணவி பாலியல் வன்கொடுமை கேஸில் நான் பார்க்கும்போது கவர்மெண்ட்டுக்கு எதிராக கிட்டத்தட்ட ஒரு 70 நாள் கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்கு மேலே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் போச்சு, மாணவர்கள் தன்னெழுச்சியாக போடான்னாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு விஷயம் நடக்கும்போது அந்த அளவுக்கான ஒரு போராட்டங்கள் முன்னெடுப்பு சரியா இல்லையோ அப்படிங்கிற ஒரு பொது சமூகத்துடைய போராட்டமாக இது வந்து இருக்கணும். ஏன்னா இப்போ கொல்கத்தாவில் நடந்த விஷயத்துக்காக இங்கே வந்து போராட்டம் நடந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு வள்ளுவர் கோட்டத்தில் நாங்கள் பெண்களுடைய கூட்டமைப்பு இங்கே ஒரு போராட்டத்தை நாங்கள் பண்ணணும். கிட்டத்தட்ட 16 இயக்கங்கள் ஒன்றா சேர்ந்து ஒரு கூட்டமைப்பு போராட்டம் நடத்தி போஷ் ஆக்டில் வந்து என்னென்ன மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணலாம், அதுக்கு ஒரு SOP என்ன கொடுக்கலாம் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக அதை பற்றி நாங்கள் பேசிக்கிட்டே இருக்கிறோம். அரசாங்கத்திற்கு நாங்கள் வந்து ரெஃபரன்சஸ் கொடுத்துட்ருக்கோம், இதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய சஜஷன்ஸை நாங்கள் அரசு கொடுத்துட்டு இருக்கோம். அப்படி நடந்துட்டு இருக்க பட்சத்தில் இந்த சம்பவம் வந்த பிறகு இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா SFI ஐட்வா இடதுசாரி இயக்கங்களை தவிர வேறு எந்த கட்சிகளும் நீங்க பெருசா பாத்தீங்கன்னா இப்போ பாஜகவா இருக்கட்டும் அல்லது பாமகவா இருக்கட்டும், அவங்களை அரசியல் ஆதாயத்துக்காக, அதிமுகவா இருக்கட்டும் அரசியல் ஆதாயத்துக்காக அவங்க ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்காங்க, போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க. ஆனா பெண்கள் இயக்கமாக வந்து இப்போ ஒரு 16 இயக்கங்கள் 20 இயக்கங்கள் சேர்ந்து வந்து ஒரு போராட்டம் நடத்துறது அப்படிங்கிறது இல்லையா, அது இன்னும் சாத்தியப்படலை. பொதுமக்கள் வந்து அவங்களுடைய ரேஜ், பப்ளிக் ரேஜ், அவுட்ரேஜ் நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த ஆத்திரம் இருக்கு இல்லையா, அந்த ஆத்திரத்தை வெளியில அவங்க கொட்டணும் அப்படின்னு பெண்கள் நினைக்கும் பொழுது அடுத்த செகண்டே அவன் ஏன் அங்க வந்தா,
அவளுக்கு அங்கே என்ன வேலை அப்படிங்கிற பேசக்கூடிய ஆண்கள் இங்கே இருக்காங்க. அப்போ அந்த கொஸ்டினிங் வரும்போது இதை எதிர்த்து போராட வேண்டிய பெண்களுக்கு பதில் சொல்ல முடியாமல் போயிருக்கு. ஏன்னா இந்த பெண்கள் மண்டைக்குள்ளேயும் அதுதான் இருக்கு. நீங்கள் அதை தானே சொல்லி வளர்த்துருக்கிறீங்க. பெண்ணுனா ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணணும், பெண்ணுனா 8 மணிக்கு மேலே வெளியில் வரக்கூடாது, பெண் ஆணோடு தனியாக இருக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லும் பொழுது ஒரு சமூகமாக நீங்கள் வந்து பெண்களை வந்து மறுபடியும் சைலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அப்போ இந்த பெண்கள் எப்படி போராடுறதுக்கு வெளியில் முன் வருவாங்க? வரமாட்டாங்க இல்லையா? அப்ப இது ஒரு சமூக போராட்டமாக இது மாற வேண்டிய அவசியம் இருக்கு. அரசியல் கட்சிகளோட போராட்டத்தை, இப்ப பாஜக உள்ளிட்ட கட்சிகளோட போராட்டம், இது நீதிக்கான போராட்டமா பாக்குறீங்களா இல்ல அரசியல் ஆதாயத்துக்கான போராட்டம் தான். அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இப்போ வந்து நீதிக்காக தமிழ்நாட்டில் நடந்த ஒரு பிரச்சனை, நீங்க வந்து முன்னேறிய மாநிலம்ன்றீங்க, அப்படி பண்றீங்க இப்படி பண்றீங்க, ஆனா உங்க மாநிலத்தில் இவ்வளவு நடக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிற பாஜக மணிப்பூர்ல கிறிஸ்தவ பெண்களுக்கு நடந்த பொழுது எங்கே போயிருந்தது இல்லையா? அப்ப நம்ம அடுத்த அந்த கேள்வியை கேட்க தானே செய்வோம். எல்லா விஷயத்துக்கும் ஒரே மாதிரி போராடுங்கன்ற. பெண்களுக்கு எதிராக எங்கே என்ன வன்கொடுமை நடந்தாலும் எல்லா அரசியல் கட்சிகளும் ஒன்றாக சேர்ந்து போராடுங்க. ஏன்னா இது வந்து பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது. உங்களுக்கு 50% ஓட் பேங்க் நாங்க இருக்கிறோம்ல, நாங்க ஓட்டு போடணும்ல, நாங்க ஓட்டு போட்டால் தானே நீங்க அங்க வந்து உட்கார முடியும். அப்போ அந்த இடத்துல நீங்க உட்காந்துருக்கீங்கன்னா இந்த 50%க்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்க தான் பார்க்கணும். பெண்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது அரசியல் இயக்கங்களின், அரசியல் கட்சிகளின் பொறுப்பு. இட்ஸ் எ பவுண்டட் டியூட்டி. அந்த டியூட்டியை நீங்க செய்ய தவறு அப்படிங்கறத இந்த இடத்துல நான் சுட்டி காட்டுறேன். இப்போ நார்மலா நம்ம வீட்ல உள்ள யார்ட்டையாவது பேசும்போது கூட சொல்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி படிக்க விட்டாலே இந்த மாதிரி தான் பிரச்சனை வரும், அதனாலதான் படிக்க வேண்டாம், அப்படி வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். அதாவது நம்ம இவ்வளவு வந்து எப்படி எடுத்துக்கிறது, இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம இங்க வந்திருக்கோம் சார். அதாவது பெண்களுக்கு கல்வி அப்படிங்கிறதே வந்து இந்த நூற்றாண்டு, கடந்த நூற்றாண்டுல தான் நமக்கு கிடைக்க தொடங்கி இருக்கு. அதன் பிறகு தான் பெரிய போராட்டத்துக்கு பிறகு நீங்கள் எங்களை 15 வயசுல 20 வயசுலாம் கல்யாணம் பண்ணி வைக்காதீங்க, நாங்கள் படிக்கிறோம்னு சொல்லி படிக்க வரோம். படித்த பிறகு என்னுடைய வேலை அப்படிங்கிறது தான் எனக்கு பிரதானம், அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம். என்னுடைய சாப்பாட்டுக்கான பணத்தை நான் சம்பாதிக்கணும், என் காலில் நான் நிற்கணும் அப்படிங்கிற இடத்துக்கு பெண்கள் நகர்ந்துருக்கிறாங்க. சுயமரியாதையோட வாழணுங்கிறது இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்ணுக்கும் மிகப்பெரிய லட்சியம், மிகப்பெரிய கனவாக இருக்குது. அப்போ அதில் வந்து கல்யாணங்கிறது இவங்களுக்கு செகண்டரி தான். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம சமூகத்தில் திருமணமான பெண் தான் முழுமை அடைகிறாள், தாய்மை அடையும் பெண் தான் முழுமை அடைகிறாள், இப்படியே திருப்பி திருப்பி படிச்சுட்டு வேலைக்கு போகிற பெண்களை கூட நீ கல்யாணம் தான் உன் வாழ்க்கையில் அல்டிமேட் கோல், அதுதான் உன் வாழ்க்கையில் எல்லாம்னு சொல்லி மண்டை கழுவி வச்சிருக்கோம். அப்படி கிடையாது. ஒரு பெண் தன்னுடைய வாழ்க்கையில் தனக்கு திருமணம் வேணுமா வேணாமாங்கிறத அவ தான் முடிவு செய்யணும். தான் யாரை காதலிக்க வேண்டும் அப்படிங்கிறத அவ தான் முடிவு செய்யணும். தனக்கு குழந்தை வேணுமா வேணாமாங்கிறத அவ தான் முடிவு செய்யணும். அப்ப பெண்ணுடைய உடல் மீதான அதிகாரத்தை, அவளுடைய கருப்பை மீதான அதிகாரத்தை இங்க சாதி வச்சிருக்கு, குடும்பம் வச்சிருக்கு, இந்த கேஸை பார்த்தீங்கன்னா அரசாங்கம் வச்சிருக்கு, அரசியல் கட்சிகள் வச்சிருக்காங்க. அப்போ அந்த பெண்ணுக்கிட்ட அந்த அதிகாரம் எங்க இருக்குன்னு கேட்குறேன். அதிகாரத்தை பெண் கையில தான் நீங்க விடணும். அவளுடைய உடல், இட்ஸ் ஹர் பாடி, இட்ஸ் ஹர் யூட்ரஸ். அந்த யூட்ரஸ்குள்ள போய் இவ்வளோ பேர் ஏன் உட்காந்துருக்கீங்கன்ற கேள்வியை தான் நான் இங்கே திருப்பி கேட்குறேன். மேம், எனக்கு என்ன ஒரே சந்தேகம், அந்த பெண் இப்போ பாதிக்கப்பட்ட பெண் புகார் கொடுத்துட்டாங்க, அவங்களோட டீட்டெயிலாம் கசிஞ்சிச்சு, இது மிகப்பெரிய ஒரு அநீதி, அந்த பெண்ணுக்கு இழைக்கப்பட்ட அநீதி. நாளைக்கு இதே மாதிரியான சம்பவம் நமக்கு நடந்துருமோ அப்படின்னு பிரச்சனையில உள்ள இருக்கிறவங்க கூட இப்ப சொல்ல பயப்படுவாங்களா? கட்டாயமா. இது வந்து சைலன்சிங் தி விக்டிம், சைலன்சிங் ஆர் சப்போர்ட் நெட்வொர்க். என்ன பண்ணணும்? அந்த அண்ணா யூனிவர்சிட்டில வேற தனிப்பட்ட முறையில வேற ஒரு விசாரணை இதுல நடத்தணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா இப்போ இதுல நடந்த சம்பவத்தை நீங்க எடுத்துக்கோங்க, கலாக்ஷேத்ரால நடந்த சம்பவத்தை நீங்க எடுத்துக்கோங்க. அப்ப வந்து தனிப்பட்ட முறையில மகளிர் ஆணையம் போய் திருப்பி ஒரு விசாரணையை நடத்தி அங்க இருந்த உண்மைகளை வெளிக்கொண்டு வந்தாங்க. அப்ப வெளியில வந்து சோசியல் மீடியால கசிஞ்ச ஒரு விஷயத்தை வச்சு அவங்களே முன்னெடுப்பு செஞ்சு அரசாங்கம் பண்ண விஷயம் அது. அப்ப இந்த விஷயத்துல இதை சும்மா ஜஸ்ட் இந்த ஒரு கேஸை மட்டும் எடுத்துக்கிட்டு இதை மட்டும் டீல் பண்ணிட்டு அப்படின்னு விடாம ஒரு விசாரணை கமிட்டி ஒன்று அமைக்கணும். அது கட்டாயமாக மகளிர் உரிமை ஆணையம் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய தலைமையில் இதை நடத்தணும், விசாரணை நடத்தணும். இங்க இருக்கக்கூடிய மற்ற மனைவிகளை, ஏன்னா நீங்க ஒரு கம்யூனிட்டியை சைலன்ஸ் பண்ண முயற்சி பண்றீங்க, மாணவர் சமூகத்தை அதனுடைய வாயை நீங்க கட்ட முயற்சி பண்றீங்க. இப்போ நீங்க வந்து சும்மா வெறுமனே இதை கசிய விடல, வெறுமனே இது கசிய விடப்பட்ட தகவலே கிடையாது. இட் இஸ் சைலன்சிங் த சப்போர்ட் நெட்வொர்க். அந்த பெண்ணுக்கு துணையாக நிற்கக்கூடிய, அவரை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட் ரிங் இருக்கு பாத்தீங்களா, அதை நீங்க கலைக்கிறீங்க, அதை உடைக்கிறீங்க. அதை பிரேக் பண்றதுக்கு தான் இந்த தகவல் வெளியில வந்ததுன்னு நான் சொல்றேன். எஃப்ஐஆர் லீக் ஆனதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் அந்த பொண்ணுக்கு இருக்கக்கூடிய சப்போர்ட் சிஸ்டத்தை அப்படியே சல்லி இப்ப நீங்க உடைச்சிட்டீங்க. இப்ப தனக்கு நேர்ந்த கொடுமையை அந்த கல்லூரியை சேர்ந்த இன்னொரு பெண் வெளியில வந்து ஒப்புக்குவாங்களா? மாட்டாங்க தானே. அப்போ யூ ஆர் அகைன் சைலன்சிங் தி விக்டிம்ஸ். மறுபடியும் நீங்க பெண்களுடைய வாயைத்தான் அடைக்கிறீங்க. இல்ல எனக்கு இதுல ஒரு டவுட். இப்போ அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணோட வாயை அடைக்கிறதுக்காக தமிழ்நாடு காவல்துறை சேர்ந்து நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அந்த மாதிரி நான் இது வந்து காவல்துறை செஞ்சாங்களா, அரசாங்கம் செஞ்சாங்களா, யார் செஞ்சாங்க அப்படிங்கிறத விசாரணைக்கு உட்படுத்தணும் அப்படிங்கிறத நான் திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். யாரால இந்த தகவல் வெளியே கசிஞ்சதுங்கிறத விசாரணைக்கு உட்படுத்தி அவங்க மேல கட்டாயமாக நடவடிக்கை எடுக்கணும். ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டுல பெண்களுக்கான பாதுகாப்பு எப்படி இருக்கு, கல்லூரி மாணவிகளுக்கான
பாதுகாப்பு எப்படி இருக்கு? இல்லை, இப்போ இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து இவர் வந்து ஒரு ரிப்பீட் அஃபண்டருங்கிறது நமக்கு தெரியுது. அப்போது இங்கே வந்து கல்லூரிகளில் திருப்பி திருப்பி என்ன நம்ம பண்ணுறோம்னா இந்த மாரல் போலீசிங் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். தார்மீக காவலர்களாக ஒவ்வொருத்தருமே மாறிட்டாங்க. பெண்கள் நீங்கள் வெளியே போகாதீங்க, நீங்கள் பத்திரமா இருந்துக்கங்க, திருப்பி திருப்பி அவங்க சொல்கிற ஒரு சூழல் தான் இருக்குது. ஏற்கனவே இங்கே இருக்கிற பல கல்லூரிகளில் ட்ரெஸ் கோட் நம்ம வச்சுருக்கோம். பல கல்லூரிகளில் சாயங்காலம் 6 மணிக்கு மேலே ஹாஸ்டல் விட்டு வெளியே போகக்கூடாதுங்கிற கட்டுப்பாடுகள் நம்ம வச்சுருக்கோம். அப்போ திருப்பி திருப்பி நீங்கள் கட்டுப்பாடுகளை விதிச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் குற்றம் வந்து குறையவே இல்லை. பொள்ளாச்சியில் நடந்துச்சு, அதுக்கப்புறம் மறுபடியும் மாநில தலைநகரத்தில் இப்போ நடந்திருக்கு. அப்போ கல்லூரி மாணவர்கள் மட்டுமே வந்து இவங்களுடைய சாஃப்ட் டார்கெட்டாக ஏன் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதில் ரொம்ப முக்கியமான பிரச்சனை நம்ம பார்க்குறது அவங்களுக்கு இருக்கக்கூடிய பாலியல் வறட்சி, அவங்களுக்கு இருக்கக்கூடிய காதல்களை இந்த சமூகம் அங்கீகரிக்காமல் போகிறது தான். அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணணும். அந்த சேஞ்ச் எங்கேருந்து ஆரம்பிக்கணும்? சமூகம் வந்து காதலை சாதாரணமாக பார்க்க வேண்டிய இடத்துக்கு எப்போ நகரப்போகுது? குழந்தைங்களுக்கு நீங்கள் அதை சின்ன வயசுலேருந்து ஈர்ப்பு இயல்பானதுங்கிறது நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா தானே அவன் வந்து சும்மா போய் காதலை விழ மாட்டான். அது ஒன்று இருக்குல்ல. 8 வயசுல 10 வயசுல போய் காதலை விழுற குழந்தைகளுக்கு நீங்க வந்து சொல்லி தரணுமா இல்லையா? ஈர்ப்பாக பார்த்து பழகுங்க. உண்மையான காதல், செக்ஸ் எஜுகேஷன் கட்டாயமா வேணும். ஜெண்டர் சென்சிடைசேஷன் கட்டாயமாக வேணும். அதை சின்ன வயசுல நீங்க பண்ணீங்கன்னா தான் மேலே வளரும் பொழுது அந்த குழந்தைகளுக்கு ஒரு தெளிவு இருக்கும். ஓகே, இவனோட நான் பேசுறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு வந்து இவரோட ஒரு ஈர்ப்பு இருக்கு அப்படின்னா அதை நான் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியணும். இந்த பொண்ணு அப்படி ஹேண்டில் பண்ண தெரியாம தான் போய் மாட்டிக்கிட்டாங்க இல்லையா? 8 மணிக்கு மேல அவங்க இரவு ஏன் போனாங்கிற ஒரு கேள்வி நீங்க கேட்குறீங்க. அஃப்கோர்ஸ் அவங்க 8 மணிக்கு மேல போனா கூட அதை கேள்வி கேட்கிற உரிமை நம்ம யாருக்குமே கிடையாது. அவங்க இட்ஸ் ஹர் பர்சனல் சாய்ஸ். அந்த இடத்துக்கே நம்ம நகரல இல்லை. அது அவங்களுடைய பர்சனல் சாய்ஸ். நினைக்கிற இடத்துக்கு நான் வரல இல்லை, அந்த இடத்துக்கு நான் வரணும்ல. அப்போ நான் வரணும்னா நான் என்னையை எக்யூப் பண்ணிக்கணும், எனக்கு நான் கல்வி கொடுத்துக்கணும். ஐ ஷுட் எஜுகேட் மை செல்ஃப் அண்ட் ஐ ஷுட் ஆல்சோ எஜுகேட் மை அப்கமிங் ஜென்ரேஷன். அடுத்த தலைமுறைக்கு இந்த கல்வியை நான் கொடுத்தாதான் அவங்களுக்கு இதை இயல்பாக பார்க்கக்கூடிய ஒரு தன்மை வரும். அதே போல இந்த குற்றங்கள் நீங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு குற்றம் நடக்கும் பொழுது சமூகம் வந்து அது ஒரு பயங்கரமான ஒரு பிரச்சனையாக பார்க்குது, குடும்பம் அதை பயங்கரமான பிரச்சனையாக பார்க்குது, சாதி கட்டுமானம் அது ஒரு பெரிய முக்கியமான பிரச்சனையாக பார்க்குது. ஏன்னா ரூரல் ஏரியாஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. ரூரல் ஏரியாஸில், கிராமப்புறங்களில் இப்போ இந்த குற்றம் வந்து மாநில தலைநகரத்தில் நடந்திருக்குன்றது அப்படின்னு சொன்னால் கூட கிராமப்புறத்தை சேர்ந்த ஒரு மாணவிக்கு நடந்திருக்கு. அப்போது இவங்க வந்து இதை எப்படி இவங்க பார்ப்பாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு சமூக குற்றத்தை நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, கல்யாணத்தை பண்ணி வச்சிடலான்னு. கல்யாணத்தை பண்ணி வச்சிட வேண்டியதான், இவங்கெல்லாம் படிக்க அனுப்பினா இப்படி தான் நமக்கு பிரச்சனை வரும் அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது பார்த்தீங்களா. திருப்பியும் இந்த சமூகத்தை இன்னொரு 10 வருஷம் 20 வருஷம் பின்னோக்கி இழுத்துக்கிட்டு போகக்கூடிய ஒரு விஷயத்தை தான் இப்போ இந்த சம்பவம் வந்து நிகழ்த்தி இருக்கு. அப்போது எல்லா இடங்கள்லையும் வந்து இது நடக்குதா அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ பொள்ளாச்சி கேஸ் வந்த பிறகு கூட நம்ம பெருசாக எதுவும் இதில் வந்து ஆக்டிவாக நம்ம எதுவுமே பண்ணலை. அப்போ இந்த ஜெண்டர் சென்சிட்டிவிட்டி, செக்ஸ் எஜுகேஷன் இது மாதிரி விஷயங்களை பள்ளிகளில் கட்டாய கல்வியாகவே வந்து அதை கொண்டு வரணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். காதலை இந்த சமூகம் இயல்பான ஒரு விஷயமாக பார்த்து தொலைங்கன்னு நான் சொல்றேன். காதல்ன்றது ரொம்ப இயல்பா எல்லாத்துக்கும் வரக்கூடிய ஒரு விஷயம் தான். 10 வயசுல வரலாம், 12 வயசுல வரலாம், 16 வயசுல வரலாம், எப்போ வேணாலும் வரலாம். அதை இயல்பாக நீங்க எடுத்துக்கங்க. ஏன் அந்த காதலை எப்பயுமே நம்ம வந்து ரகசியமாக பண்ணணும், அதை ரகசியமா வச்சுக்கணும் அப்படின்னு? அப்போ நீங்க ரகசியமாக அதை வைக்கும்போது அந்த பெண்ணை அவங்களுக்கு இருக்கக்கூடிய நெட்வொர்க்கை சுத்தி நீங்க கட் பண்றீங்க. அந்த பெண் வந்து வெளிப்படையாக யார்ட்டையும் பேச மாட்டாங்க. பெரும்பாலும் நீங்க பாருங்க, காதலில் விழுற பெண்கள் தனக்குள்ள இருப்பாங்க. ஒரு டக்குன்னு நல்ல கலகலப்பா பேசக்கூடிய பெண்ணாக இருந்தால் கூட காதல்னு வந்த உடனே டக்குன்னு உள்ளுக்குள்ள சுருங்கி போயிடுவாங்க. யார்ட்டையும் பேச மாட்டாங்க, கம்யூனிகேட் பண்ண மாட்டாங்க. அப்போ அந்த இடத்துக்கு தனக்கு நடக்கக்கூடிய உளவியல் சிக்கலை கூட இன்னொரு பெண் கிட்ட சொல்றதுக்கு அவங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கும். அப்போ அவங்களை வந்து ஒரு தனி தீவாக நீங்க மாத்திடுறீங்க காதலிக்கக்கூடிய பெண்களை. அப்படி ஒரு பெரிய குற்றத்தை அவங்க பண்ணலையே, அது பெரிய பாவம் இல்லையே. காதலிக்கிறது ரொம்ப இயல்பாக மனித இனத்துல அதோடைய இனப்பெருக்கத்திற்கு நடக்கக்கூடிய ஒரு சயின்டிஃபிக் அண்ட் பயாலஜிக்கல் ப்ராசஸ் தான் காதல். அதை நம்ம புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு சமூகமாக. அதை தூக்கிட்டு போயிட்டு நம்ம ஐயோ கற்பு, ஐயோ கலாச்சாரம், ஐயோ பண்பாடு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் நம்ம பெண்ணுடைய பிறப்புறுப்புல வைக்கிறது தான் நம்ம சமூகத்துடைய மிகப்பெரிய சாபக்கேடாகவும் இருக்கு நான் பார்க்குறேன். சரி, இவ்வளோ ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுமை நடந்துருக்கு ஒரு மாணவிக்கு. தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவிலேயே இது மாதிரியான சம்பவம் இனி நடக்காம இருக்க என்ன பண்ணும்? குறிப்பா தமிழ்நாட்டில் இது மாதிரி நடக்கக்கூடாதுன்னா என்ன பண்ணும் தமிழ்நாடு அரசு? உடனடியாக செய்ய வேண்டியது அப்படின்னா, ஒன்று வந்து பெண்களுக்கு இருக்கக்கூடிய அச்ச உணர்வை நீக்கணும். நீங்க ஒரு பாதுகாப்பான சமூகத்துல தான் இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையை, தன்னம்பிக்கையை பெண்களுக்கு கொடுக்கணும். அப்படின்னா அதற்கு இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள், எந்த கட்சியை சேர்ந்தவர்கள் தவறு செய்தாலும் அவர்களுக்கு வந்து சரியான தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை அவங்களுக்கு கொடுக்கணும். அப்போ தண்டனை இந்த விஷயத்துல கொடுக்கப்பட வேண்டும், இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் என்ன செய்ய வேண்டி இருக்குன்னா, கல்லூரிகளில் இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள் இருக்கு இல்லையா, திருப்பி அந்த சட்டத்திட்டங்கள் மாணவிகளை தான் டார்கெட் பண்ணிட்டே இருக்கு. மாணவர்களுக்கு மாணவிகளை மாண்போடு பார்க்கக்கூடிய அந்த பார்வையை வந்து நம்ம கொடுக்கணும். அப்போ நீங்க சொல்ற மாதிரி ஜெண்டர் சென்சிடைசேஷன், செக்ஸ் எஜுகேஷன், இது எல்லாமே பள்ளிகளில் கல்லூரிகளில் தகுந்த வயதிற்குரிய தகுந்த கல்வியை நம்ம கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது. அது வந்து தேவையில்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. 3வது, குடும்பங்களில் இது குறித்த மனம் திறந்த உரையாடல், காதல் பற்றிய உரையாடல்,
பெண்களுடைய உடல் பற்றிய புரிதல், உடல் பற்றிய உரையாடல்கள் இதெல்லாம் குடும்பங்களில் தொடங்கணும். 4வது சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்த 4 பேர், அந்த 4 பேர் என்ன சொல்லுவான், அந்த 4 பேர் என்ன சொல்லுவான்னு சொல்லி தான் நம்ம பெண்களை வந்து அச்சுறுத்தி நம்ம வளர்க்குறோம். அது தேவையில்லைங்கிற அந்த புரிதல் இருக்கு இல்லையா, அந்த புரிதல் இந்த சமூகத்துக்கு வரணும். அடுத்தவர்களுடைய தனிப்பட்ட பிரச்சனைகளில் நம்ம போய் மூக்க நுழைக்க கூடாது அப்படிங்கிறது சாதிக்கு தெரியணும், சமூகத்துக்கு தெரியணும். ஸோ அந்த சாதியம்ன்றது நம்ம லேசாக நம்ம நினச்சிட்டே இருக்கோம், அப்படி கிடையாது. எல்லா விஷயங்களையும் சாதிக்கு மிக முக்கியமான ஒரு பங்கு இருக்கு. பெண்ணுடைய கருப்பையில் ஆதிக்கம் செலுத்தக்கூடியது தான் சாதி. ஏன்னா அகமண முறைப்படி நான் சொல்ற மாப்பிள்ளையை நீ கல்யாணம் பண்ணிக்கணும், நம்ம சாதிக்குள்ள நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கறதுனால தான் பெண்ணை நம்ம பொருளாவே பார்க்குறோம். ஷீ இஸ் அன் ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்ட் ஏன் சாதிக்குள்ள இருக்கணும், என் சாதியை தாண்டி அது வெளியில போயிடக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறதுனால தான் பெண் மீது இவ்வளவு கட்டுப்பாடுகளை நம்ம வைக்கிறோம். அப்போ அந்த கட்டுப்பாடுகளை உடைத்துக்கொண்டு அவளுக்கு காதல் வரும்பொழுது தான் அவளுக்கு அந்த அச்ச உணவு வருது. ஐயோ இது வந்து வெளியில போயிருமோ, ஐயோ இது வீட்டுக்கு தெரிஞ்சிருமோ, ஐயோ இது நம்ம சாருக்கு தெரிஞ்சிருமோ, அந்த பயம் இருக்கு இல்லையா, அந்த பயத்துக்கு ரொம்ப முக்கியமான காரணம் உங்களுடைய சாதி. அப்போ அந்த சாதி அழுக்கை விட்டு இந்த சமுதாயம் ஒழிக்க வேண்டும். 5, இந்த மாதிரி ஒரு குற்ற செயல் நடக்கும் பொழுது காவல்துறை பாரபட்சம் இல்லாமல் நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதும், அரசியல் கட்சிகள் இதை அரசியல் செய்யாமல், கட்சித்தனம் செய்யாமல், இதை பெண்ணுக்கு ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை, நம்ம சமூகத்தில் சரிபாதியாக இருக்கக்கூடிய பெண்ணுக்கு நடக்கிற பிரச்சனைனா அதை நம்ம ஒட்டுமொத்த சமூகத்தின் பிரச்சனையாக பார்த்து அப்படித்தான் நம்ம அதை அணுகணுமே தவிர, இதில் அரசியலில் ப்ரௌனி பாயிண்ட்ஸ், உனக்கு இத்தனை பாயிண்ட் எனக்கு இத்தனை பாயிண்ட்னு சொல்லி இங்கே பண்ணக்கூடிய அந்த இடத்துக்கு நகர்த்தக்கூடாது. அதே போல் பாலியல் குற்றத்தில் ஒரு நபர் ஈடுபட்டால் அந்த நபருக்கு கட்சியிலிருந்து அடுத்து நீங்கள் நீக்குங்க, கட்சியில வைக்காதீங்க, வெளியில துரத்துங்க. கட்சியிலே இல்லைன்னு போய் சொல்லாதீங்க, அதையும் நம்ம சொல்ல வேண்டியிருக்கலாம். எங்க கட்சியில இல்லைங்கிறீங்க. அவங்க அதிமுக சைட்ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா நேற்றுக்கு வந்து கோவை சத்யான்ற நபர் நினைக்கிறேன், அவர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4-5 இன்விடேஷன்ல இவர் பேரை தூக்கி போடுறாரு, ஆர் ஞானசேகரன்ற பேரை தூக்கி போடுறாரு, சைதை மாவட்ட தலைவர் அண்ணாமலையும் அததான் போடுறாரு. அப்ப லிஸ்டா போடுறாங்கல்ல, அப்ப எதுவுமே இல்லாம எப்படி இது வருது? நீங்க ஒரு பொது வெளியில ஒருத்தர் பாக்குறாங்க, ஒரு எம்எல்ஏ பாக்குறாங்க, மாலை போடுறாங்க, சால்வை போத்திக்கிறாங்க, அதெல்லாம் ஓகே தான், அதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இவங்களுடைய கட்சியிலிருந்து தரக்கூடிய இன்விடேஷன்ல இவருடைய பேர் எங்க இருந்து வருது? அப்போ இவருக்கு ஒரு குற்றம் இழைப்பவருக்கு இந்த துணிச்சலை எது தருது? எனக்கு கட்சி பின்புலம் இருக்குங்கிற அந்த துணிச்சல் வருது இல்லையா? எங்க கட்சியில இல்லன்னு கலட்டி விட பாக்குறீங்களே தவிர நடவடிக்கை ஓன் அப் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறேன். இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுன்னா நாங்க நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நீங்க நகர்ந்து வாங்கன்னு கேக்குறேன். திருப்பி உள்ளே இருக்கக்கூடிய பெண்கள் பேசுற விஷயங்களையுமே நீங்க பாக்குறீங்க. அவர் இருந்திருக்காரு, நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம். ரொம்ப சிம்பிள். சொன்னா என்ன அப்படி அதைத்தான் நாங்களும் கேள்வி கேட்கிறோம். அதை கேள்வி கேளுங்க. அதே மாதிரி உள்ள கட்சியில் இருக்கக்கூடிய பெண்கள் பேசும் பொழுதுமே பூசி மெழுகி தான் பேசுறாங்க. அந்த கட்சியில் இருக்கிற பெண்கள் பேசும் பொழுதுமே இது வந்து ஒரு மன்னிக்க முடியாத ஒரு குற்றம், பெண்ணின் மாண்புக்கு எதிராக நடந்த ஒரு செயல், இது போன்ற கொடூர செயல்கள் இனிமேல் நடக்கக்கூடாது. சரிமா, இனிமேல் நடக்க வேணாமா? நடந்த குற்றத்துக்கு உங்க கட்சியில் இருக்கிற ஒரு நபர் தான் காரணம்னு எதிர்கட்சிகள் குற்றம் சொல்றாங்க அப்படின்னா அந்த நபர் மீது ஆமா ஓன் அப் டு இட், இவன் என் கட்சியில தான் இருந்தான், இவனுக்கு எதிராக நாங்கள் இந்த நடவடிக்கை எடுத்தோம் அப்படிங்கிற இடத்துக்கு நீங்கள் நகருங்க. ஆனால் அப்படியே கட்சிகள் நடவடிக்கை எடுத்தா கூட, இப்போ கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு செக்ஸ் வீடியோ ஸ்கேண்டல் ஒன்று வந்தது இல்லையா, பிரஜேஷ் தானே அவருடைய பெயர். அவர் வந்து இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா கடந்த தேர்தலில் 59% அவர் வாங்கின வாக்குகள், இந்த தகவல் கசிந்து இந்த பிரச்சனையெல்லாம் வெளியே வந்த பிறகு 49%. எந்த மாற்றமும் கிடையாது. அப்போ இந்த சமூகமும் அப்படிதான் இருக்குன்னு நான் சொல்ல வரேன். கட்சியை மட்டும் நம்ம குறை சொல்லி நம்ம பிரயோஜனம் இல்லை. பாலியல் குற்றம் இழைத்தவனே ஒரு குற்றவாளியாக முதல்ல இந்த சமூகம் பார்த்து பழகுங்க. அது ஒரு தனிப்பட்ட பெண்ணுக்கு நடந்த குற்றம் கிடையாது. இட் இஸ் அ சோஷியல் ஈவில். அது ஒரு சமூக குற்றமாக நம்ம பார்த்து பழகணும். அது வந்து ஒரு பெண்ணுக்கு எதிராக நடந்த, அவளுடைய மாண்புக்கு எதிராக நடந்த ஒரு விஷயம் கிடையாது. அது ஒரு சமூக குற்றம், பொது குற்றம். இட்ஸ் அ காமன் கிரைம். அப்படிதான் நம்ம பார்க்க வேண்டியது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. நன்றி.